வெல்கம் டு ஜசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி மட்டன் நடுக்கு பிரியாணி. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூனு நெய், 2 ஸ்பூனு கடலை எண்ணெய், 2 ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்து சூடானோன்னே 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு, பொன்னிறமாக வர்ற அளவுக்கு எடுத்துக்கணும். வறுத்துட்டு அதுலேயே 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு, ஏன்னா இது அடுக்கு பிரியாணிங்கிறதுனால மட்டனுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு போட போகிறோம், ரைஸுக்கு போடல. அதுக்காக ஒரு 50 ml தயிர், புளிச்ச தயிராக இருந்தால் நல்லது. அது கூட மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனு, பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூனு, ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட 1 கிலோ மட்டன், இது 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லி புதினா சேர்த்து மூடி வச்சு ஒரு 4-5 விசில் வச்சுக்கலாம். தனியாக இதை வடிக்கிறதுனால வேறு ஒரு சட்டியில் தண்ணி விட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, 3 டீஸ்பூனு ஆயில் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு, அது அப்படியே ஓலை கொதி வரட்டும். இது 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி நல்லா அரைச்சி இந்த மட்டன் வெந்த மட்டனில் அதை சேர்த்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துட்டோன்னு சொன்னால் அதில் அடி பிடிச்சிடும், கறி ஸ்மெல்லு வரும். அதுக்காக பாசுமதி ரைஸ் 1 கிலோ எடுத்துருக்கேன். அது 30 நிமிஷம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருக்கேன். அது ஒலை சூட்டு வந்து வச்சு பாருங்கள். அதில் இந்த ரைஸு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ரைஸை எடுத்து பார்த்தோன்னா லைட்டாக உடையும் போது கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ரைஸு வெந்தோடனே ஒரு ஃபில்டரை வச்சு ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும். வடிகட்டி அதில் ரைஸை சேர்த்துட்டு, இப்போ இது 1 கிலோங்கிறதுனால 2 லேயர் மட்டும் போட்டிருக்கேன். அரிசி நிறையா இருந்துச்சுன்னா 3 லேயராக போடலாம். 1 லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மட்டன் மட்டும் கொஞ்சம் கிரேவியோட அப்படியே எடுத்து வச்சிடுறோம். இது போல் வச்சுட்டு மீதி அரிசியும் இது போல் வடிச்சுக்கிறோம். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோம். அந்த இருக்கிற கிரேவியை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசாலா கம்மியாக தேவைப்படணுன்னு சொன்னால் அதில் கம்மியாக சேர்த்தா போதும். கலரில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்து அதில் மேலே சேர்த்துட்டு மல்லி புதினா, 2 ஸ்பூனு நெய், வறுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு தோசைக்கல் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 1/2 மணி நேரம் சென்று எடுத்துருக்கேன். கரெக்டாக வந்துடுச்சு. இது ரைஸ் வந்து குழையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம வடிக்கிறதுனால. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.